Swayam Prabha. Digital India. Educated India. திருக்கோயில் நிர்மாணத்தில் பார்த்துருக்க விஷயங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் மண்டபங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மண்டபங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு திருக்கோயிலில் போனீங்கன்னா நிறைய பெயர்களில் மண்டபங்கள் இருக்கும். 16 கால் மண்டபம், 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம், நீராழி மண்டபம், வசந்த மண்டபம் அப்படின்னு இருக்கும். ஸோ அது மண்டபத்தினுடைய என்ன தேவைக்காக அந்த மண்டபம் செய்யப்படுதோ அதனுடைய பேரில் அது இருக்கும். அந்த மண்டபங்களை எப்படி நிர்மாணம் செய்கிறது அப்படின்னு தான் இன்னையோடைய சாப்டர். அதில் முகமண்டபம் முதல்ல சொல்கிறாங்க. முகமண்டபம்ன்றதுனா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கருவறை நியமனம் பார்க்கும்போதே அந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். ஏகத்தள விமானம் நம்ம பார்க்கும்போதே அந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். முன்னாடி கருவறையினுடைய அளவுக்கு ஒரு மண்டபம் அமைந்திருக்கிற மாதிரி 4 கால்களில் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். கருவறையினுடைய அளவு எவ்வளவோ அதே அளவு அதனுடைய விகிதாச்சாரத்தில் அமைச்சு கொடுத்துருப்போம். இது நீங்கள் அந்த கருவறையினுடைய ஏகதள விமானம் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த சாப்டரில் திரும்பி எடுத்து ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அது முகமண்டபம். இது 4 காலில் அமைக்கப்படுறதுனால இந்த மண்டபங்களை எந்தெந்த ஸ்தானங்களில் அமைக்கலான்னு முதல்ல சொல்கிறாங்க. முதல்ல 4 விதமான திருக்கோயில்கள் சொல்கிறாங்க. ஜாதி, சந்த, விகல்ப, ஆபாசம் அப்படின்னு 4 சொல்கிறாங்க. ஜாதி ஆலயம், சந்தாலயம், விகல்பம், ஆபாசம் எனும் 4 விதமான கோயில்கள். இது 4 விதமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபாசம் என்பது மிக குறைந்தது, விகல்பம் என்பது அதைவிட சற்று கூடுதலாக இருப்பது, சந்தம் என்பது அதைவிட கூடுதலாக இருப்பது, ஜாதி என்பது மிக உயர்ந்த அளவு பெரிய அளவில் இருக்கிறது. இப்போ இங்கே ஆபாசம் என்பது மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய கோயில், மிக சிறிய கோயில் ஆபாசம் என்பது. அப்போ ஜாதி என்பது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இப்போ இது எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய முன்பகுதியில் ஒரு மண்டபம் அமைக்கிறது. அப்படி இல்லை, முன்பகுதி இல்லை, விதிக்குள் அந்த பிரகாரம், அந்த கோயிலுடைய பிரகாரம் இருக்கு இல்லையா, அந்த பிரகாரத்தில் எங்கு வேண்டுமோ அங்கோ அமைக்கலாம். நதி தீரம், நதி தீரம் என்றது ஆற்றங்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய மண்டபங்கள் 4 கால் மண்டபம் நிற்கும், ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும். நதி தீரம், குளம் இவைகளில் தேவதைகளை வைப்பதற்காக அல்லது தங்குவதற்காக தீர்த்தவாரின்னு ஒரு உற்சவம் நடக்கும். அந்த உற்சவங்களை போய்ட்டு சாமி அங்கே தங்கிறதுக்காக அமைக்கப்படுறது. குளக்கரையிலையோ நதிக்கரையிலையோ வைக்கிறதுக்காக. அல்லது 8 திக்கிலும், அதுவும் விழாக்கால பயன்பாட்டிற்காக 8 திக்கிலும் அல்லது இஷ்டமான திக்கிலும் முகமண்டபத்தை கல்பிக்க வேண்டும் சொல்கிறாங்க. முகமண்டபம் என்பது 4 கால்களில். இதை 4 விதமாக சொல்கிறாங்க. முகமண்டபம் 4 விதமாக சொல்கிறாங்க. சார் அப்படியே வந்துடுங்க, அந்த பக்கம் வந்துடும், ஏன்னா போர்டு இங்கே இருக்குது, அந்த பக்கம். இது பேர் சொல்கிறாங்க. முகமண்டபம் 4 வகைகள் சொல்கிறாங்க. முகமண்டபம், பிரதிமா மண்டபம், சபனார்த்த மண்டபம், நிருத மண்டபம் சொல்கிறாங்க. இது பெயர் வேறு புரிய அதனுடைய செயல்பாடுகளை வச்சு தான் அந்த பெயர். அபிஷேகத்துக்கு வச்சாங்கன்னா சபனார்த்த மண்டபம். இது 4 கால மண்டபமே சபனார்த்த மண்டபம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா அதில் அபிஷேகம் செய்கிற பர்பஸுக்காக செஞ்சுருந்தாங்கன்னா சபனார்த்த மண்டபம், ஸ்தபனம். அதனுடைய மாற்று பேர் தான் நிருத மண்டபம். அப்போ மண்டபம் 1, அதனுடைய பெயர்கள் 4. என்ன விதமான செயல்பாட்டுக்காக அதை எடுக்கிறாங்களோ அதற்காக, என்ன பயன்பாட்டுக்காக அந்த மண்டபம் கட்டப்படுகிறதோ அதுக்காக எடுத்துக்கிட்டால் இந்த மண்டபத்துடைய பெயர். இந்த முகமண்டபம் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க.
முகமண்டபம் எப்படி இருக்கணும்னு. இது இந்த முதல் வரி புரியுதா பாருங்கள். முன்னாடி இதுவரையும் வகுப்பு இங்கே வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு ஹர்மிய விஸ்தாரம், ஹர்மியம் என்பது என்ன ஞாபகம் இருக்கா? கருவறையினுடைய கருவறை தான் ஹர்மின்னு சொல்கிறோம். மூலஹர்மியம், மூலஸ்தானம் சொல்கிறோம். ஹர்மின்றது கருவறை. அந்த கருவறையினுடைய விஸ்தாரத்தில் அரை பங்கு இருப்பது அதமமாகும். அப்போ கருவறையினுடைய அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு ஒரு கருவறை, இதற்கு ஒரு முகமண்டபம் அமைக்கிறோம். இந்த முகமண்டபம் இதனுடைய மானம் கால்பரவாயின்னு சொல்லியிருக்கோம் முன்னாடியே. நம்ம ஒரு பகுதி, 4 ஒரு பகுதி தான் கால்பரவாய். இதற்கு சமம், பாதி அளவு சமமாக இருக்கிறது ஒன்று, பாதி அளவு இருக்கிறது ஒன்று. இதை நான் கால்கள்னு சொல்லிட்டு போகிறேன், தூண்கள் வச்சு. இப்போ இந்த முதல் விஷயம் புரிஞ்சிருக்கும். அதனுடைய விஸ்தாரத்தில் அரை பங்கு இருப்பது அதமம். அப்போ இதில் பாதி அளவு இந்த மண்டபம் வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அது அதமமானது. அதமம்னா கூடாது, ரொம்ப ரொம்ப கூட அதமம்ன்றது. அப்போ அதனுடைய அளவுக்கு சமமாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்படி வரணும். இந்த அளவு எவ்வளவோ அதே அளவுக்கு மண்டபத்தை அமைக்கணும். இதுதான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம். அப்போ சமமாக இருந்தால் உத்தமம், சமமாக இருந்தால் உத்தமம். பாதி இருந்தால் அது கீழே இருந்தால் அதமம், முக்காவாக இருந்தால் அதமம் இருக்கணும். இல்லை, அடுத்த 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 இல்லை அடுத்த வரி அதுதான் வருது. பிரசாத வேஷமானது 1 தண்டம் 1.5 தண்டம் 2 தண்டம் இணைந்திருக்க வேண்டும். அப்போது இந்த அகலமானது கூடுதலாக 1 தண்டமோ 1.5 தண்டமோ கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இது இந்த மானசூத்திரமானது மையத்திலிருந்து கணக்கிடப்பட வேண்டும். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அதில் மானசூத்திரமானது மையத்திலிருந்து கணக்கிடப்படுவதாகும். மானசூத்திரத்திலிருந்து கணக்கிடணும். மானசூத்திரம்னா மையம், மையம் வருது இல்லைங்களா? இதிலேருந்து கணக்கீடு பண்ணணும். இந்த 1.5 தண்டம் 1 தண்டம் 1.5 தண்டம் இருக்கு இல்லையா? தண்டம்னா முழம், தமிழ் அளவில் முழம்னு சொன்னோம். அந்த முழமானது கூடுதலாக உங்களுக்கு அங்கே இட வசதி எப்படி இருக்குது, பொருள் வசதி எப்படி இருக்குன்னு பார்த்து அதனுக்கு ஏற்றவாறு இதில் கூடுதலாக்கி அதே கூடுதலை இதில் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் மானசூத்திரம். இதில் அதன் 2 பக்கங்களில் கஜகஸ்தினால் அலங்காரமான சோபானத்தை அமைக்க வேண்டும். அப்போ மேலே ஏறதுக்கான வழிகள் அமைக்கணும். இது பார்த்துருக்கீங்களா? படியில் யானையினுடைய முகம் அல்லது யாழியோட முகம்லாம் இருக்கும் இல்லையா? அது அந்தராளமா? இது முன்னாடி வரணுமா? அப்போ இதற்கு முன்னாடி இப்போது இதை ஒரு மண்டபமாக நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னு சொன்னால் இது முன்பக்கத்தில் இங்கே வரணும். இதை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா இதற்கு சமமாக இருக்கலாம், இதற்கு அரை பங்கு இருக்கலாம், இதற்கு 3/4 பங்கு இருக்கலாம். அந்த படிக்கட்டு, இந்த படிகளுடைய அகலம் நீளம், படிகளுடைய விஸ்தாரத்திற்கு சமமாகவோ அதில் அரை பங்கோ அல்லது 3/4 பங்கோ இருக்கலாம். அதில் இதுவும் எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அகலத்துக்கு இந்த அகலம் கொண்டு போகலாம், இதில் பாதியும் கொண்டு 3/4 பங்கு கொண்டு போகலாம். இப்படியும் இந்த நீளம் முழுசாக கொண்டு போகலாம், பாதியும் கொண்டு வரலாம். அது நீங்கள் உபபீடம் அமைக்கிறீங்க இல்லையா? கோவிலுடைய உபபீடம் அமைத்து அது மேலே தான் கருவறை அமைக்கிறீங்க இல்லையா? அந்த உபபீடத்தினுடைய உயரத்துக்கு ஏற்றவாறு இதை நம்ம என்ன பண்ணணும், அதை அமைக்கணும். புரியுதுங்களா? முகமண்டபமானது கூடம் கோஷ்டம் இதெல்லாம் இருக்கலான்றாங்க. கூடம் கோஷ்டம்னா என்ன சொல்லுங்க பாருங்க, ஞாபகம் இருக்கா? இது ஒரு மண்டபம் ஆக்கிட்டீங்க 4 காலில். இதில் கூடம் கோஷ்டம்லாம் இருக்கலான்னு சொல்கிறாங்க. கூடம் ஞாபகம் இல்லை. கூடம்னா கர்ணக்கூடம், கோஷ்டம்
விமானத்தில் வந்தது இல்லையா? அப்போ இதில் என்ன பண்ணலாம், 4 முனைகள் என்ன பண்ணலாம், கர்ணகுடம் அமைக்கலாம், மையங்களில் கோஷ்டங்கள் அமைக்கலாம். அலங்காரம் தான், அலங்காரம் கிடையாது, கோஷ்டங்கள் அமைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மண்டபத்தை ஒரே தளமாகவும் அமைக்கலாம், விஷயம் இருந்தால் கூடுதலான தளமாகவும் அமைக்கலாம். இப்போ தஞ்சாவூரில் அமைச்சிருக்காங்க இல்லையா? தஞ்சாவூரில் கங்கை கொண்ட சோழபுரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தளம் இடித்து வாரியிருப்பாங்க. இப்போ ஒரு தளம் தான் உங்களுக்கு இருக்கும், மேலே அந்த தளங்கள்லாம் இடிஞ்சு போயிருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த மண்டபமும் 2 அடுக்குன்னு நீங்கள் தள்ளலாம். அப்படி அதிகபட்சமாகவும் செய்யலாம். இல்லை, புரியுதுங்களா? அந்த மாதிரி. அடுத்தது பிரதிமா மண்டபம். அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே என்னன்னாக்கா, அந்தராளம், அந்தர்ஹாரம், மத்தியஹாரம் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு மண்டபத்தையும் இன்னொரு மண்டபத்தையும் இணைக்கிற ஒரு பகுதி. நீங்கள் சாதாரணமாக கருவறை பார்த்துருப்பீங்க, சதுரமாக. அதை ஒட்டி ஒரு அந்தராளம் இருக்கும். அப்படி அதன் பிறகு அர்த்த மண்டபம் வரும். அதன் பிறகு சாவகாச அந்தராளம் சொல்லக்கூடியது இது வரும். அப்புறம் மகா மண்டபம் வரும். இப்போ இந்த மண்டபத்தை இந்த மண்டபத்தை இது இணைக்குது, இந்த மண்டபத்தை இந்த மண்டபத்தை இது இணைக்குது. அந்தர்ஹாரம், மத்தியாரம். இது அளவு என்ன சொல்கிறாங்கனாக்கா, 1 முழம் முதல் 11 முழம் வரை விஸ்தாரம் இருப்பதாகும். இது கோவில் பெருசாக இருந்தால் இது 1 முழம். 1 முழத்தினுடைய அளவு எவ்வளோமா சொல்லியிருக்கேன்? 25 அங்குலம், 25 அங்குலம் அல்லது 24 அங்குலம். தஞ்சை முழமாக இருந்தால் 25, 24 அந்த மாதிரி கொண்டு போயிடும். அந்த 1 முழத்தில் ஆரம்பித்து 11 முழம் வரையும் நம்ம அந்த அந்தராளம் செய்யலாம். அப்போ கோயில் பெருசாக இருந்தால் செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை தான் அதில் சொல்கிறாங்க. இதில் அதுலேயும் பத்திகளை கல்பிக்கிறாங்க சொல்கிறாங்க. பத்திகள் ஞாபகம் இருக்காமா? கருவறையில் பத்திகள் பிரச்சனை இல்லையா? செவத்தில் கர்ணகோடு, அகாரை, பாந்தன் பத்திகள் பிரச்சனை இல்லையா? அந்த மாதிரி இந்த இடைவெளியையும் நீங்கள் என்னவா பண்ணலாம்னாங்க, பத்திகளாக பிரிக்கலாம். ஏன்னா பெருசாக இருக்கும்போது 1 முழமாக இருந்தால் பத்தி பிரிக்க முடியாது. அது 11 முழங்கள் வரை நீங்கள் கூடுதலாக்கிட்டு போகும்போது அதுலேயும் பத்திகள் பிரிக்கலாம். அதில் எல்லா அலங்கார வேலையும் அதுலேயும் செய்யலாம். கருவறையில் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதில் செய்யலாம். அதுதான் அதில் இருக்க விஷயம். இந்த மண்டபம் ஒரு சபனார்த்த மண்டபம், அதாவது அபிஷேகம் செய்யக்கூடிய, திருமஞ்சனம் செய்யக்கூடிய மண்டபமாக இருந்தால், அல்லது ஜலம் நீர் பயன்படுத்தக்கூடிய மண்டபமாக இருந்தால் வடதிசையில் ஜலதாரை விட வேண்டும். வடதிசையில் ஜலதாரை விட வேண்டும். இதற்கு அதிஷ்டான வர்க்கங்கள் சகல அங்கங்களும் மண்டபத்திற்கு சமமாக இருக்க வேண்டும். அப்போ அந்தர்காரை நீங்கள் பிரிக்கிறீங்கன்னாக்கா, அந்தராளம் பிரிக்கிறீங்கனாக்கா, கருவறையில் வரக்கூடிய அதிஷ்டான வரி இருக்குன்னாங்க, பத்மம், ஜெகதி, குமுதம், வேதிகை, பட்டியல், வேதி, அதுவும் இதில் சமமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஜாலதார வர்றது சரியாக இருக்கும் உங்களுக்கு. இது பிரதிமா மண்டபம். இது 4 காலையில் நம்ம செய்யக்கூடிய மண்டபங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பேர், எந்த விதத்தில் எந்த இடத்துல அமைக்கிறோம், எப்படி அமைக்கிறோம்னு இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, மண்டபத்தோட லட்சணம், பிரமாணம் எப்படி அமைக்கணும், இதுதான் சூத்திரங்கள் நம்ம சொல்கிறது. மண்டபங்களில் நீங்கள் கோயிலில் பார்த்துட்டீங்கன்னாக்கா சதுரமாக இருக்கும். ஒரு சில மண்டபம் பார்த்தீங்கன்னா செவ்வகமாக இருக்கும். அதாவது இங்கே நீண்ட சதுரம்னு சொல்லணும், செவ்வகம்னு சொல்லக்கூடாது. இந்த சிற்பத்தில் நீண்ட சதுரம் சொல்லணும், அல்லது ஆயுத சதுரச்சம் சொல்லணும். ஆயுத சதுரச்சம் சொல்லணும். அப்போ பின்னாடி இருக்கு பாருங்கள், ஆயுத சதுரச்சம், நீண்ட சதுரச்சரம் அல்லது ஆயுத சதுரச்சரம். பின்னாடி வரும் பாருங்களேன், லைவில் வருவாங்க நினைக்கிறேன். பக்கம் 8 பாருங்கள், மெயின் ஹெட்டிங்காக தான் இருக்கும் பாருங்கள், ஆயுத சதுரச்சர மண்டபம். அப்போ 2 விதமான வகைகளில் மண்டபங்கள் அமைக்கணும். அந்த வார்த்தைகள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சமாச்சர, சமமான சதுரச்சமான மண்டபம். ஒரு பக்கம் சமம், எல்லா பக்கம் சமமாக இருக்குது, அது சமமானது.
ஆயுத சதுரச்ச மண்டபம் நீளமானது. தமிழில் நீண்ட சதுர மண்டபம், சதுர மண்டபம், தன் சதுர மண்டபம், எல்லா பக்கமும் சதுரமாக இருக்குது, தன் சதுர மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது சமாச்சார மண்டபம்னு சொல்கிறாங்க. சமாச்சாரம்னா சமமான சதுரமான மண்டபம். இப்போ இந்த சதுரமான மண்டபத்தை எப்படி பிரமாண லட்சணம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு பெரிய பெரிய கோயில்களில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணிங்கன்னா, 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம். இது வந்து நிறைய எல்லா கோயில்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு அடுத்து சாதாரணமாக பார்க்க போனீங்கன்னா 16 கால் மண்டபம். 16 கால் மண்டபம் நிறையா இருக்கும் எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா. இது சாதாரணமாக எல்லா கோயிலும் நிறையா இருக்குது. ஆனால் இது தவிர்த்தும் மண்டபங்கள் இருக்குது. அது மற்ற கோயில்களில் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு இனிமேல் நீங்கள் அதை பார்க்கணும். எந்தெந்த கோயிலில் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம அதை மாற்றணும்பா. சமாச்சார மண்டபம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த சமாச்சார மண்டபத்தை 4 வகையான திருக்கோயில் சொன்னோம் இல்லைங்களா, கோயிலுடைய அம்சங்கள். ஜாதி, சந்த, விகல்ப, ஆபாசன்னு சொன்னோம் இல்லையா, அதை எந்தெந்த அளவுகளில் அமைக்கணும்னு சொல்கிறாங்க. முதல்ல 3 அஸ்தம் முதல், ஒரு அஸ்தம் எவ்வளோன்னு நம்ம வந்து அளவுகளில் படிச்சிருக்கோம். அதை திரும்பி கொஞ்சம் கொண்டு வாங்க. ஒரு அஸ்தன்றது எவ்வளோன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, எவ்வளோ ஞாபகம் இருக்குங்களா? 2 பத்தரை தான், 2 10 35 அங்கலம் வரும் அந்த மாதிரி. அப்போது அந்த மாதிரி 3 அஸ்தம் முதல் 19 அஸ்தம் வரையில், அதிகபட்சம் 19 அஸ்தம் எடுத்துக்கலாம். 3ல் ஆரம்பிக்கணும், 19ல் வரையில் 2 அஸ்தமாக நீங்கள் கூட்டியும் போகலாம். அப்போ 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19. இப்போ 9 வகையான அளவுகள் உங்களுக்கு கிடைக்குது. இது ஆபாச ஸ்தலங்களில் அமைக்க வேண்டும். சிறிய வகையான கோயில் ஆபாச ஸ்தலம். கோயிலுடைய அளவு மிக சிறியதாக இருக்குது. அப்போ 3ல் ஆரம்பிக்கும் போது இதில் எத்தனை வகையான உள்ள அளவுகள் இருக்குன்றதையும் நம்ம கூடவே கவனத்தில் கொண்டு வரணும். 3ல் ஆரம்பித்து அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா 19 வரையும் போகிறாங்க. அப்போ 9 வகையான அளவுகள் அதில் இருக்குது. அந்த 9ன்றது உள்ளே இருக்கக்கூடிய அளவும் நம்ம மைண்டில் நம்ம உடனே கொண்டு வரணும். கையோட 9 வகையான அளவுகளை கொண்டு வரணும். இப்போ 3க்கு 3 முழத்துக்கு 3 முழம், 5 முழத்துக்கு 5 முழம், 7 முழத்துக்கு 7 முழம், அப்படியே இந்த செவ்வகமாக வந்துக்கிட்டே வரணும். அதில் உங்களுக்கு 3 அடுத்த 5 தான் சொல்லும்போது 5 முழம் 2 கூட்டியும் போகிறோம். இது எடுத்தோடனே 3 விட்டால் அடுத்து 19 முழம் தானான்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். அதுக்காக என்ன சொல்கிறாங்க, 2 முழமாக கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எது கூட்டிக்கிட்டு போனாலும் நீங்கள் நிற்க வேண்டிய இடம் எது? ஆயாதி. ஆயாதி சுற்றளவு கணக்கு வரணும் புதுசாக நியமனம் பண்ணும்போது. ஏற்கனவே உள்ள கோயிலாக இருந்தால் அந்த கருவறை அடிப்படையாக நம்ம கொண்டு செய்யலாம். அப்படி இல்லை, தனியாக அளவு எடுத்து அந்த ஆயாதியினுடைய அளவு அது எந்த முழத்தில் எடுத்தாங்கன்னா எத்தனை முழம், முழத்துக்கு அந்த கொடுத்த நம்பரை முழத்துக்கோ அங்குலத்துக்கோ அடிக்கோ நம்ம பயன்படுத்திக்கணும். சரிதாங்களா? அப்போ நீங்கள் எந்த அளவு எடுத்தாலும் அடிப்படை என்னதுங்க? ஆயாதிக்கு வந்துடணும். அடுத்தது 21 அஸ்தம் முதல் 37 அஸ்தம், அதில் ஒரு 9 வகை கிடைக்குதா? இது விகல்ப மண்டபம் அமைக்க வேண்டும். விகல்பஸ்தானம் அடுத்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது. 39 அஸ்தம் முதல் 55 முழம் வரையில் 2 அஸ்தமாக கூட்டி வர 9 வகை மானங்களில் சந்த மண்டபம், சாந்த மண்டபம், சாந்த ஆலயம் தான், சந்த ஆலயமாக தான், 2 ஒன்று தான், சாந்த சந்தன்றது. அந்த மாதிரி அளவுகளில் இந்த மண்டபத்தை சாந்த ஆலயங்கள் அமைக்கணும். சாந்த ஆலயன்றது மிக பெரிதும் அல்லாமல் சிறிதும் அல்லாமல் இருக்கக்கூடியது. அடுத்தது ஜாதி ஆலயத்துக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா 57லேருந்து 73 அஸ்தம் வரையில் உள்ள அளவுகளில் நீங்கள் முழமானங்கள் கொண்டு 2 கூட்டி வர முழமானங்கள் கொண்டு பெரிய அளவில் மண்டபங்கள் அமைக்கின்றார். அப்போ கோயில் பெருசாக இருக்கும்போது நீங்கள் பெரிய அளவு தான் நீங்கள் முதல்ல போயிடணும். அங்கே போய் இந்த சிறிய அளவு நீங்கள் கணக்கெடுக்கல வரக்கூடாது. இப்போ ஆபாச ஆலயம் ஒரு சிறிய கோயிலில் சின்ன கோயிலாக இருந்ததுன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 2 விதமான அளவுகள் நீங்கள் யோசிக்கலாம். மிக சிறிய அளவையும் அதற்கு அடுத்த ஒரு அளவையும் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் பெரிய கோயிலாக இருக்கும்போது அதற்கான அளவு எங்கன்னா மினிமம் என்று சொல்கிறது 57 ஆரம்பிக்கும். அப்போது அந்தந்த கோயில்களுக்கு ஏற்றவாறு, சந்த ஆலயங்களுக்கு ஏற்றவாறு தான் மண்டபங்களுடைய அளவுகளை நீங்கள் கொள்ள வேண்டும்.
பெரிய கோவிலில் போயிட்டு சிறிய அளவுகளை நம்ம அங்கே வந்து எடுக்க முடியாது. அதுக்கான சிறிய அளவு எதுன்னு கேட்டிங்கன்னா 57. புரியுதுங்களா? அந்த மாதிரி எடுக்கணும். இது சமாச்சார மண்டபத்தினுடைய பிரமாணம், நீங்கள் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது பத்தி விஸ்தாரம். பத்தினா பங்கு. ஒவ்வொரு தூண்கள் எத்தனமான பத்தி பிரிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பத்தி பிரிக்கிறதுன்னு சொல்கிறது. இப்போது ஒரு அளவு எடுத்து ஒரு சதுரத்தினுடைய அளவை நீங்கள் மண்டபத்துடைய அளவு முடிவு பண்ணிடுறீங்க. ஒரு சதுரமாக ஒரு அளவு முடிவு பண்ணுறீங்க. அது ஏதோ முழம், இப்போ நம்ம சொன்ன அளவில் ஒரு முழத்தை நீங்கள் 2 அகலமாக 2 முழமாக கூட்டி வர, அது எந்த ஆலயமோ அதுக்கு ஆலயத்துக்கு ஒரு அளவு முடிவு பண்ணியிருக்கீங்க. இதில் பத்திகள் பிரிக்கணும். பத்திகள்னால் தூண்கள், எத்தனை தூண்கள் பிரிக்கிறீங்க இல்லையா, தூண்களை பிரிக்கணும். அது ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு தூணுக்கும் உள்ள இடைவெளி பத்தி. ஒரு தூணுக்கு ஒரு தூணுக்கு உள்ள இடைவெளி பத்தி. அப்போ இதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பிரிக்கக்கூடிய இந்த பத்தியானது இந்த பக்கம் சமமாக வரணும். அப்போ தான் அது சதுரச மண்டபம். இதை எப்படி நீங்கள் பிரிக்கலாம்னு சொல்கிறாங்கனாக்கா, அடிப்படையாக இந்த நீளம் இருக்கு இல்லையா, இந்த நீளத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அடிப்படையாக 1.5 அஸ்தம் முதல்ல எடுத்துகிறாங்க. 1.5 முழம். 1.5 முழத்தை அடிப்படையாக எடுத்துங்க. 1.5 முழம்ன்றது எத்தனை அடி வரும் பார்த்தீங்கன்னாக்கா 35, அது ஒரு 17.5. 1.5 முழம் 25 ஒரு 12.5 36. அப்போ குறைஞ்சபட்சம் 36 அங்குலம் ஆங்கில அளவில் பார்க்கும்போது 3 அடி இல்லையா. 36 25 ஒரு 12 37 அங்குலம் வரும். ஸோ அந்த அளவில் வரக்கூடியது முதல் அளவாக எடுக்கிறாங்க. 1.5 அஸ்தம் முதல் தொடங்கி அதில் தொடங்கி 6 அங்குலங்களாக கூட்டிகிட்டே போகணும். ஒவ்வொரு 6 அங்குலமாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ பங்குமானம் பிரிக்கிறீங்க. எத்தனை பத்தி இதில் கிடைக்கும், 3 பத்தியா 4 பத்தியா 5 பத்தி வேணுமான்றத. அப்போ அந்த அளவுன்றது பத்தி அளவு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ சாதாரணமாக நீங்கள் சதுரசம் தானே, எத்தனை வேணும் சார், அப்போ சாமா பிரிச்சிடலாமே சார் அப்படின்னா, சாமா பிரிச்சிடலாம். அது ஒன்றும் நீங்கள் ஒரு 4 கால் மண்டபம் இல்லை ஒரு 16 கால் மண்டபம்னா நீங்கள் சாமா பிரித்து 100 கால் மண்டபம் 58 கால் 60 கால் பெருசாக போகும்போது நீங்கள் என்ன பண்ண முடியாது. இதை நம்ம சமமாக அதை கொண்டு போக முடியும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிப்படையாக ஒரு சூத்திரம் கொடுத்துட்றாங்க. 1.5 முழத்தில் தொடங்க 6 அங்குலமாக கூட்டிகிட்டே போங்க. அப்போ ஒவ்வொரு பற்றி நீங்கள் கணக்கு பண்ணிங்கனாக்கா 6 அங்குலம் கூட்டலாமா இல்லை 12 அங்குலம் கூட்டலாமா, அப்படி ஒரு அடியாக கூட்டிகிட்டே போனீங்கன்னா எத்தனை பத்திகள் வருதோ அத்தனை விஸ்தாரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடைவெளி, ஒவ்வொரு தூணுக்கான இடைவெளி, தூணிற்கான இடைவெளியில் கொடுக்கறது. அப்படி இல்லை அரை முழம் எடுத்துக்கிறது. அரை அஸ்தம் எடுத்து 5 அஸ்தம் வரையில். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, 1.5 எடுத்து 5 அஸ்தம். 5 அஸ்தம்னாக்கா 125 அங்குலம். 25 அங்குலம் வச்சோன்னா 5 அஸ்தம் 125 அங்குலம் வருது. 125னா 10 அடி. அப்போ 10 அடி வரைக்கும் கொண்டு போகலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரை அஸ்தமாக எடுங்க, 3 அங்குலமாக கூட்டிகிட்டு போங்க. 3 அங்குலமாக கூட்டிகிட்டு போகும்போது 5 அஸ்தம் வரையில், அதே 5 அஸ்தம் 3 கூட்டுங்க. 6 அங்குலம் கூட்டுறது கஷ்டமாக இருந்ததுன்னா 1.5 எடுத்தால் 6 கூட்டுங்க, அரை அஸ்தத்தை எடுத்தால் 3 கூட்டிகிட்டு போய்ட்டு அதே 5 முழம் தான். ஸோ எண்டு 5 முழம் தான். அப்போ அந்த 10 அடி 5 அங்குலத்துக்கு மேலே இடைவெளி கிடையாது பத்தி பிரிக்கிறதுல. புரியுதுங்களா? இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்தம்ப உயரத்தை வச்சு சொல்கிறாங்க. ஸ்தம்பம்னாக்கா தூண். அந்த உயரத்தை வச்சு சொல்கிறாங்க. அது அந்த இடம் வரும்போது நான் சொல்கிறேன், அங்கே சொல்லும்போது. இப்போ பற்றி நீங்கள் எப்படி பிரிக்கணும்னா, 1.5 முழம் அடிப்படையாக எடுத்து 6 அங்குலமாக கூட்டிகிட்டு போனீங்கன்னா 5 முழம் வரையும் கூட்டின்னு போகலாம். அதிகபட்சம் 5 முழம் வரையும் வைக்கலாம். அதே மாதிரி அரை முழம் எடுத்திங்கனாக்கா 3 அங்குலமாக இருந்தால் 5 முழம் வரைக்கும் நீங்கள் பத்தியினுடைய அகலத்தை நீங்கள் பிரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திகள் என்பது இடைவெளி. எத்தனை பத்தி, 1 1 2 3. இப்போ ஸ்தம்போச்சம், பாத உயரம். ஸ்தம்போச்சம்னா ஸ்தம்பத்தினுடைய உச்சம் எவ்வளவு? உச்சம்னா உயரம். உச்சம் என்பது உயரம், ஹைட் ஆஃப் பில்லர். உயரத்தில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும். 2.5 அஸ்தம் முதல், 2.5 அஸ்தம்னா 25 25 50, அதில் ஒரு 12.5,
62. அப்போ 5.25 அடி வந்து மினிமமாக சொல்கிறாங்க. 2.5 அஸ்தம் முதல். நான் சொல்கிறது இந்த அங்குலம் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்ல வரேன் நான். நம்ம ஒரு முழம் நம்ம எவ்வளோ பார்த்தோன்னா 2 அடி 10 அங்குலம் பார்த்துருக்கோம், 2 அடி 11 பார்த்துருக்கோம். அது எந்த தேசத்தில் வேலை செய்கிறோமோ அந்த தேசத்தை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்கோம். நம்ம சிதம்பரம் முழம் 1, தஞ்சை முழம் 1, அந்த மாதிரி. அப்போ நம்ம மினிமம் நம்ம ஜென்ரலாக எடுத்தது வந்து 2.10 எடுத்தோம். நம்ம 25 அங்குலம் எடுத்தோம். 25 அங்குலத்தில் 25 அங்குலம்னும் போது 2.5 அஸ்தம்னாக்கா 2.5 அஸ்தம் சொன்னாக்கா 25 25 50 62. அப்போ 5.25 அடி கிட்டத்தட்ட. அதில் தொடங்கி 8 அஸ்தம் வரையில் 8 அஸ்தம்னா உயரம் எவ்வளவு பாருங்க. எண்கால் 2 200னா 20 அடி உயரம் வருது. 25 அங்குலம்னாக்கா 25 அங்குலம் எவ்வளோ வருதுங்க உங்களுக்கு? 16 அங்குலம் உயரம் வரும். 16 அடி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? உயரம் எடுக்கலாம். உச்சமானது எடுக்கலான்றான். ஆனால் அது எடுத்த உடனே அங்கே போயிட வேண்டாம். உங்களுக்கு தேவையானது 6 அங்குலம் வீதம் அல்லது 3 அங்குலம் வீதம் உயரத்தை கூட்டி வரணும். இப்போது 2.5 முழம் பேஸாக எடுக்கிறீங்க ஒரு தூணோட உயரம். அதன் மேலே உங்களுடைய தேவைக்கேற்ப 6 அங்குலம் வீதமோ அல்லது 3 அங்குலம் வீதமோ கூட்டி வந்தால் அதிகபட்சமாக நீங்கள் எது வரையும் தான் போக முடியும்? 8 அஸ்தம் வரை தான் போக முடியும். 8 அஸ்தம் கிட்டத்தட்ட 200 அங்குலங்கள் இல்லையா? அது வரைக்கும் போகலாம். 120 40 பச்சுனா 16 அடி வரைக்கும் உங்களுக்கு வரும். இவ்வளோ தான் என்னவா கொண்டு போக முடியும்? நீங்கள் ஸ்தம்ப உயரமாக கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஸ்தம்போச்சமாகும், ஸ்தம்பத்தின் உச்சமாகும் உயரம். சரி, இந்த தூணை எப்படி நீங்கள் அகலம் உயரம் கண்டுபிடிச்சிட்டிங்க, 2.5 கூட்டிங்க, ஒன்றுனா கொண்டு போனீங்க. அதனுடைய பாத அகலம் விஸ்தாரமானது எப்படி இருக்கணும்? பாத அகலமானது எப்படி இருக்கணும்னு பார்க்குறாங்க. 8 அங்குலம் முதல் 19 அங்குலம் வரையில் அரை அங்குல வீதம் கூட்டி வர 23 விதமாகும். இது ஒரு பேஸ்னு வச்சுங்க, தூணோட பேஸ்னு வச்சுங்க சதுரமாக. இது அடிப்படையாக இதிலேருந்து இது வரையில் உள்ள ஒரு அளவை சொல்கிறாங்க. இதுதான் பாதத்தினுடைய அகலம் சொல்கிற பாதம். இந்த தூணோட பாதம், இது பாதம் கீழ்ப்பக்கம் பேஸ். இதில் 8 அங்குலத்தில் ஆரம்பிக்கிறீங்க டு 19 அங்குலம் வரையும் போகிறீங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸாக கூப்பிட்டு போகிறீங்கன்னா அரை அங்குலமாக கூட்டிகிட்டு போகிறீங்க. 8 8.5 9 9.5 10 10.5 அந்த மாதிரி 19 அங்குலம் வரையும் போகலாம். அப்போ 1.5 அடி தான் என்ன பேஸாக கொடுக்குறாங்க உங்களுக்கு அதிகபட்சம். இதில் 19 அங்குலம் தான். அங்குலம் என்பது இந்த அங்குலம் இல்லை, ஏன்னா இந்த அங்குலம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அது தேவாங்கலம் சொல்லக்கூடிய பழைய அளவுக்கு அங்குலம் மாற்றணும். அது வந்து இது 8 இல்லைங்களா? அங்கே என்ன பண்ணணும்? இன்ட்டு 11/8/11 அப்படி தானே? அந்த மாதிரி மாற்றணும், அந்த அளவில் மாற்றணும். அப்போ இது 8ல் ஆரம்பித்து அரை அங்குலமாக கூட்டி 19 அங்குலம் வரையில் கூட்டி வந்தால் 23 விதமான அளவுகளில் நீங்கள் இதனுடைய பாத அளவை முடிவு செய்யலாம். இது அடி பாதத்தினுடைய அளவு. இதனுடைய உயரம் சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஆரம்பிக்க சொன்னாங்க? 2.5 முழம் முதல் 6 அங்குலமாக கூட்டிகிட்டு வந்தாக்கா இதனுடைய உயரம் 8 முழம் வரையும் போகலான்றாங்க. இது உயரம். இந்த உயரம் எவ்வளோ வர்றது? இந்த அகலம், கீழ் அகலம் வந்து இவ்வளோ சொல்லிட்டோம். இப்போ உச்சத்தின் அகலம், ஸ்தம்பத்தினுடைய உச்சம் இது. இந்த உச்சத்தினுடைய அகலம் எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தம்பத்தோட உயரத்தை பிரிக்க சொல்கிறாங்க. ஸ்தம்பம்னா காலோட உயரத்தை பிரிக்க சொல்கிறாங்க. உச்சத்தை 8 10 11 அல்லது 12 பாகம் செய்து அவற்றில் ஒரு பாகம் மூலத்தின் விஸ்தாரமாகும். இந்த உயரத்தை 12 பாகமாவோ 8 பாகமோ 6 பாகமோ செய்து அதில் ஒரு பாகத்தை என்ன செய்ய சொல்கிறாங்க? மேலே இதனுடைய அகலமாக கொள்ள வேண்டும். இப்போ உயரம் டிவைடட் பை 8 அல்லது 10 11 அல்லது 12, 8 10 11 12 இதில் ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணி இந்த உயரத்தை அதில் ஒரு பாகம் தான் என்ன பண்ணணும்னா மேலே உயரம் வரணும். ஏசி கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா?
அகலம் வரணும், உயரத்தினுடைய அகலம் வரணும். அடுத்து ஆமாம்மா, பூர்வமாகும். மேலே சிறுத்திருக்கும், கீழே பெருத்திருக்கும். இது சித்திரகண்ட கால்னு சொல்லக்கூடிய இந்த காலுக்கு அடுத்து மண்டப தூண்கள்னு அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அப்போ வந்து அதனுடைய வேறுபாடுகள் தெரியும். மாறுபட்ட தூண்கள் இருந்தால் அதை எப்படி செய்யணுன்றது அதில் பார்க்கணும். அணிவெட்டு கால் வரும், சித்திரகண்ட கால், பிள்ளைக்கால், சுண்டு பாதம் சொல்கிறது, இதெல்லாம் வந்தால் தூணோட அமைப்பு மாறும். இது வந்து அடிப்படையான விஷயம். அதான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது சகல மண்டபங்களுக்கும் சாதாரணமாக கூறப்பட்ட விதியாகும். இதில் சகல மண்டபம் சாதாரணமாக கூறப்பட்ட விதியாகும். அது நீங்கள் ஒரு விசேஷமாக ஒரு மண்டபம் அமைக்கிறீங்க, ஒரு கூடம் அமைக்கிறீங்கன்னா அப்போ தூணோட தன்மை மாறும், சைஸ் அளவு மாறும். அப்போ அளவு மாறும்போது அதனுடைய உருவ அமைப்பு மாறும். அப்போ மாற்றம் போகிறோம். இல்லை புரியுதுங்களா? இது உபபீடம், அதிஷ்டானம் அது அல்லது அது இல்லாமலும் இருப்பதாகும். இந்த மண்டபங்களை நீங்கள் ஒரு உபபீடம் அமைத்து, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், உபபீடம் என்பது அதனுடைய உயரத்தில் 4 ஒரு பங்கு ஓவிடம் அமைப்பாங்க, அல்லது தேவைக்கேற்ப இருக்கும் 1.25 பங்கு. அந்த ஓவிடம் அமைத்து அதன் மேலே இந்த மண்டபத்தை அமைக்கலாம், இல்லை அது இல்லாமல் தரையில் கூட அமைக்கலாம். அதே மாதிரி ஓவிடம், அதிஷ்டானம், சரணம், பிரஸ்தரம் இல்லையா? அதிஷ்டான வர்க்கங்கள் சொன்னோம் இல்லைங்களா? சரணம், பிரஸ்தரம், நீப்பிரவேசம், அலங்காரம் இவைகளை முன்பு கூறியிருப்பது போல கல்பித்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன இதில் தேவையோ அந்த விஷயங்கள்லாம் இந்த மண்டபத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம பார்க்குறது காலுடைய உயரமும் அந்த காலுடைய எத்தனை சதுர மண்டபம் பிரிக்க போகிறோம் தான். நிறைய மண்டபங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் உபயிடங்கள் போட்டு மேலே தான் உயரமாக இருக்கும். சிதம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிடம் உயரமாக போட்டு அது மேலே வந்து மண்டபங்கள் இருக்கும். அது பொதுவாக பெரிய மண்டபங்களெல்லாம் அது மேலே தான் இருக்கும் அது ஓபிடம். அதுலேயும் சில பகுதிகளில் சுற்றிலும் என்ன இருக்குன்னா அதிஷ்டான வர்க்கங்கள் இருக்கும். அந்த பத்மம், குமுதம், பட்டிகை எல்லாம் அதில் இருக்கும். அதற்கு மேலே கால்கள் இருக்கும், அந்த வரையும் அதில் இருக்கும். அதில் ஸோ அது மண்டபத்தினுடைய உயரத்தை கூட்டுவதற்காக, ஏன்னா காலோட உயரத்தை ஒரே கூட்ட முடியாது. அப்போ இதெல்லாம் கூட்டி அதை கொண்டு போக முடியும் இல்லையா? அதுக்காக கொண்டு போகிறது. அப்போ இது சாதாரணமான மண்டபம், எல்லா வகையான மண்டபத்தை தான் கூறப்பட்டுள்ள பொதுவான விதி இது. அப்புறம் ஒவ்வொரு மண்டபத்தை நம்ம பிரிக்கும்போது அப்போ தூணோட தன்மை நம்ம மாறதான் செய்யும். அப்போ அந்த தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றணும், அலங்காரங்களை நம்ம மாற்றணும். அலங்காரத்துக்கு ஏற்றவாறு தூணை மாற்றணும். ரெண்டுமே அதில் வரும்.